அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துல நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். வேர்ஸ் அண்ட் வாய்ஸ்ல இன்றைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி சங்கீதம் 116:5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். Our God is full of compassion. Psalms 116:5. கம்பேஷன் இல்ல மனதுருக்கம், இந்த வார்த்தையில 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. முதலாவது, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை இல்ல துயரத்தை நம்ம கவனிக்கிறது இல்லைன்னா பாக்குறது, நோட்டீசிங் அதர் சஃபரிங்ஸ். இரண்டாவது, அவங்களுடைய பிரச்சனைகளை நம்முடைய இருதயத்துல அது நமக்கே நேரிடுவது போல உணர்வது, எம்பத்தி டுவர்ட்ஸ் அதர் சஃபரிங்ஸ். மூன்றாவது, அதை உணர்வதோடு நிறுத்தி கொள்ளாம அவங்க பிரச்சனைகளை இல்ல துயரங்களை போக்குறதற்கு நம்மால முயன்ற செயல்கள்ல ஈடுபடுவது, டேக்கிங் ஆக்ஷன்ஸ் டு ஸ்டாப் தோஸ் சஃபரிங்ஸ். கவனித்தல், உணர்தல், செயல்படுதல் ஆகிய 3 விஷயங்களை கொண்டதுதான் மனதுருக்கம். மத்தேயு 14:14 நம்ம வாசிக்கும் போது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, யோவான் ஸ்நானன் மரித்த செய்திய அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க. இயேசு அப்பொழுது மிகவும் மனதுக்கம் உள்ளவர் ஆகிறாரு. அதனால அவர் தனிமையா வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போறாரு. ஆனா இயேசு அந்த இடத்துக்கு வந்ததை சுற்றிப்புற மக்கள் வந்து அதை கேட்டு அந்த கிராமங்கள்ல இருந்து கால்நடையாகவே வந்து அவரை பாக்குறாங்க. அந்த நேரத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல திரளான ஜனங்களை கண்டு, முதல் வந்து தேவன் வந்து அந்த ஜனங்களை வந்து பார்க்கிறாரு, கவனிக்கிறாரு. இரண்டாவது, மனதுருகிங்கிற வார்த்தையை பாக்குறோம். அந்த மக்கள் எந்த பிரச்சனைகள்ல இருந்து வராங்க, எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வராங்கிறத அவருடைய இருதயத்துல அதை உணர்ந்து அவர் மனதுருகுகிறார். மூன்றாவது, அவங்களோட வியாதிகளையும் அவங்களோட கஷ்டங்களையும் போக்குறதற்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு செயல்பாடு, அதாவது அவர் சொஸ்தமாக்கினார்னு பாக்குறோம். அவங்களுக்கு வந்துட்டு அந்த வியாதியில இருந்து ஒரு ஹீலிங்கையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்று அந்த ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிகளை சொஸ்தமாக்கின தேவன் இன்றும் நம்ம பிரச்சனைகளின் மத்தியிலோ, நம்ம வியாதியிலோ, நம்ம தனிமையிலோ, சோர்விலோ தேவன் நம்மை காண்கிறார், நம்மேல் மனதுருகுகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவருமாய் இருக்கிறார். சோ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு அஸ் டுடே. இந்த வார்த்தையின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.